தற்போதைய செய்தி. சென்னையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட 17 பேர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 17 பேர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு நீதிபதி மஞ்சுளா ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை விதித்தார். சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். சிறைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அந்த 17 பேர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், விவரம் என்ன? அயனாவரம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 17 பேரை ஜூலை 31ஆம் தேதி வரை சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற அறையிலிருந்து அவர்களை அழைத்து செல்வதற்கு காவல்துறை அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்து 17 பேரையும் வேனில் அழைத்து செல்வதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கூடிய அவர்கள் மீது தாக்க முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கார்கள். அந்த 17 பேரையும் வேனில் அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். ஒரு புறம் இங்கு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த 4 பேரையும் தாக்குவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் அவர்களை வேனில் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த 17 பேரையும் புழல் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பணியில் காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பூங்கொழி. ராஜ்குமார், தற்போது இந்த 17 பேரும் எங்கு இருக்கிறார்கள்? அவர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில் தற்பொழுது அந்த 17 பேரையும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் மாடியில் அதற்கான பணிகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. புழல் சிறைக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளையும் இங்க நீதிமன்றத்திற்கான நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 17 பேரையும் ஒரே செல்வதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மதியத்திலிருந்தே இந்த இடத்தில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீதிமன்றத்தில் 17 பேரையும் ஆஜர்படுத்திய அந்த நேரத்தில் இருந்தும் காவல்துறை அதிகாரிகள் பணியில் இருக்கிறார்கள். துணை ஆணையர், உதவி ஆணையர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று இப்போ அந்த பாதுகாப்பு வலயத்தையும் மீறி 4 பேரை தாக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது வழக்கறிஞர்கள் இங்கு வளாகத்திற்குள் தாக்கக்கூடிய சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே கூடுதலான பாதுகாப்பை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வேனில் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவு முகப்பகுதியிலும் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய இடத்திலும் காவல்துறை கூடுதலான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து புழல் சிறைக்கு அவர்களை வேனில் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் எடுத்திருக்காங்க. இந்த 17 பேரும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது வரை அதற்கான சூழல் என்ன என்பது முழுமையாக விவரம் தெரியவில்லை. முதல் கட்டமாக இப்போ முழுமையான விசாரணைகள் முடிக்கப்பட்டு ஜூலை 31ஆம் தேதி வரை 17 பேரும் சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டிருக்கிறார். தற்பொழுது நீதிபதி உத்தரவுக்கு பிறகு புழல் சிறைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 17 பேரையும் புழல் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்திற்குள் அதற்கான பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக தான் ஜாமீனுக்கான விஷயம் எதுவும் மேற்கொள்ள இருக்கிறார்களா, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க அதற்கு பின்னர் தான் தெரிய வரும். பூங்கொழி. ராஜ்குமார், 17 பேரையும் புழல் சிறைக்கு அழைத்து செல்ல என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? நீதிபதி உத்தரவுக்கு பிறகு ஜூலை 31ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த உத்தரவுக்கு பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகளை காவல்துறை உயரதிகாரிகள் மேற்கொண்டார்கள். 17 பேருடைய விவரங்கள் அதே போன்று அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சேகரித்து நீதிபதியினுடைய உத்தரவு நகலை பெற்று அவர்களை புழல் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்ற நடவடிக்கை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறைக்கு அவர்களை அழைத்து செல்ல இருக்கிறார்கள். அதே போன்று
மருத்துவ பரிசோதனைக்கு யாரேனும் சிறைக்கு அனுப்புவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை எதுவும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதா என்ற பணிகள்லாம் காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். அந்த பணிகள்லாம் முழுமையாக முடிக்கப்பட்டு தற்பொழுது புழல் சிறைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற வளாகத்தில் இந்த 17 பேரிடமும் எத்தகைய விசாரணை நடத்தப்பட்டது? பூங்கொழி, உங்களுடைய கேள்வி மீண்டும் கேட்கவும். உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி இந்த 17 பேரிடம் எத்தகைய விசாரணையை நடத்தினார்? நீதிபதி இந்த குற்றச்சாட்டு விவரங்கள் குறித்து, அதாவது மாணவியின் மீதான பாலியல் வன்கொடுமையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போஸ்கோ சட்டத்தின் கீழ் தற்போது இந்த 17 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இந்த குற்றச்சாட்டு குறித்து முழுமையான விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. அவர்களை விசாரணைக்கு பிறகுதான் ஜூலை 31ஆம் தேதி வரை சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். அந்த உத்தரவுக்கு பிறகே தற்போது புழல் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. சென்னையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு 17 பேர் நீதிமன்ற காவலில் வைத்து சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. அவர்களை புழல் சிறையில் அடைக்க காவலர்கள் அழைத்துச் செல்கின்றனர். அப்பொழுது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று முன்னர் நடந்த இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 17 பேர் மீது வழக்கறிஞர்கள் சிலர் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை முடிந்து புழல் சிறைக்கு அடைத்துச் செல்ல காவலர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், தகவல் என்ன? வசந்த், இந்த 17 பேர் கைது செய்யப்பட்டது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 17 பேர் கைது செய்யப்பட்டு இன்று சென்னை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது இவர்கள் அனைவரையும் நீதிமன்ற காவலில் ஜூலை 31ஆம் தேதி வரை அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பிறகு அந்த ஆவணங்கள் சரிபார்க்கும் முறை நடந்து முடிந்த பிறகு 2:30 மணிக்கு மேலாக அவர்களை நீதிமன்ற அறையிலிருந்து வெளியே அழைத்து வர முற்பட்டனர். அப்பொழுது காலையிலிருந்து பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் காவல்துறையில் சிலருமே இந்த ஒரு கொடுமையான சம்பவத்திலிருந்து அவர் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும், தங்கள் கையில் கிடைத்தால் தற்போதே அவங்க சாகடிக்க தேவை, இவர்கள் நேரடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும், இவர்களெல்லாம் நீதிமன்றத்திற்கு வெளியே விடக்கூடாது என்று கோபமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் உணவு இடைவேளைக்கு பிறகு ஆவணங்கள் நடைமுறை ஆவணப்படுத்துதல் நடைமுறை அனைத்தும் முடிந்த நிலையில் 17 பேரையும் காவல்துறை பாதுகாப்புடன் வெளியே அழைத்து வந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள குடும்ப நல நீதிமன்றத்தில் 3வது தளத்தில் இந்த நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்திலிருந்து கீழே அழைத்து வரும்போது 2வது தளத்திற்கு வரும் படிக்கட்டு வழியாக வரும் பொழுதே அவர்கள் மீது சில வழக்கறிஞர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். ஒரு சிறு பச்சிளம் குழந்தை என்று கூட பார்க்காமல் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதில் வயது முதிர்ந்தவர் 60 வயது முதல் 45 வயது வரை என வயது முதிர்ந்தவர்கள் அனைவருமே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிறார்கள். ஒரு தனது மகள் பேத்தி வயதில் உள்ள இந்த குழந்தைக்கு ஒரு கொடுமை நிகழ்த்தியுள்ள இவர்களை வெளியில் விடக்கூடாது, சமூகத்தில் இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்கள் மீது தாக்குதலை நடத்தினர். அந்த தாக்குதலில் சில ஒரு 2-3 குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 2-3 பேர் கீழே விழுந்தனர். அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மீது தாக்குதல் நடந்ததால் அவர்கள் வெளியில் அழைத்து வரும் பணியை காவல்துறை தற்போது நிறுத்திவிட்டனர். அதே சமயம் வழக்கறிஞர்களும் செய்தியாளர்களும் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே, அதாவது குடும்ப நல நீதிமன்ற கட்டிடத்துக்கு வெளியே அவர்கள் வெளியில் கொண்டு வாகனத்தில் ஏற்றுவதை காட்சிகள் எடுப்பதற்காகவும் வழக்கறிஞர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும் தற்போது இருக்கின்றனர். வழக்கறிஞர்கள் மட்டும் தாக்குதலில் ஈடுபட்டாங்களா, இல்லை இதுல பொதுமக்களும் ஈடுபட்டார்களா? பொதுமக்கள் காவல்துறை பொறுத்தவரை பொதுமக்களை எளிதாக அடையாளம் கண்டு அவர்களை ஓரமாக ஒதுக்கிவிட்டார்கள். அதனால வழக்கமாக கருப்பு வெள்ளை யூனிஃபார்ம் அணியாதவர்கள் பொதுமக்கள் என கருதியும் அந்த வழக்கில் மற்ற வழக்குகளுக்காக ஆஜராக காவல்துறையினர் வந்தவர்களையும் ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டார்கள். வழக்கறிஞர்கள் என்பதால் அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வழக்கறிஞர் நாங்கள் பல்வேறு வழக்குகளுக்காக வந்துள்ளோம், இந்த வழக்குகளுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லிவிட்டனர். இந்த வழக்கு முடிந்து நீதிமன்ற காவல் அடைந்த உடனே உயர்நீதிமன்ற வளாகத்தை கண்காணிக்கும் சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைக்கப்பட்டுள்ள துணை ஆணையர் கூட இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவரான பால் கனகராஜும் வழக்கறிஞர்கள் தாக்குதலில் நடத்த வேண்டாம், என்ன வேணாலும் சட்டப்படியான தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம், இது உயர்நீதிமன்ற வளாகத்தில் மற்றொரு மோதலை ஏற்படுத்துகிறார்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்பொழுது கலைந்து சென்ற வழக்கறிஞர்கள் கீழே தரைத்தளத்தில் காத்திருந்தனர். இதற்கிடையிலே மேலே சென்ற 2வது தளத்திற்கு சென்ற சில வழக்கறிஞர்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கீழே அழைத்து வரும்போது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த 17 பேரும் எங்க இருக்கிறாங்க? புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டாச்சா முகேஷ்?
இது இந்த தாக்குதல் நடந்த உடனே மேற்கொண்டு எந்த விபரீதமும் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் தான் இவர்கள் அனைவரையும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து இன்னும் அழைத்து வரவில்லை. தற்போது 3வது தளத்திலிருந்து 2வது தளத்திலேயே தற்போது அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலைமை சரியாகும் வரை காத்திருந்து அதற்கு பிறகு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது ஒன்றாக கூடிய இந்த வழக்கறிஞர்கள் ஆங்காங்கே குறுமநல நீதிமன்றத்தில் கீழே வருவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. தெற்கு பக்கம் ஒரு வழியும் வடக்கு பக்கம் ஒரு வழியும் என்றும் மேற்கு பக்கமாக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நீதிபதிகள் வந்து செல்வதற்கான ஒரு வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வழிகளில் இந்த 3 வழியில் எந்த வழியும் அவர்கள் அழைத்து சென்று விடக்கூடாது. எந்த பகுதியில் வந்தாலும் தங்கள் எதிர்ப்பை முழுமையாக காட்ட வேண்டும். சமூகத்தின் மீதான சமூகம் என்ன மாதிரியான ஒரு வெறுப்புத்தன்மை அவர்கள் மீது கொண்டுள்ளதோ அது முழுமையாக வழக்கறிஞர் மூலமாக அவர்கள் மீது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் காத்திருக்கின்றனர். இது செய்தியாளர்கள் காட்சிகள் எடுக்கும் பொழுது இந்த காட்சிகளை எடுக்கக்கூடாது என்று செய்தியாளர்களும் தடுத்தனர். அதனால் தாக்கப்பட்ட காட்சிகள் மட்டும் தற்போது கிடைத்துள்ளது. இந்த 17 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக காவல்துறையினர் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்களா இதுவரைக்கும்? இதுவரையிலும் மனு தாக்கல் செய்ததாக செய்திகள் எதுவும் இல்லை. தற்போது இந்த காவலில் இருந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்று புழல் சிறையில் அடைப்பது அவர்களுக்கு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அரசு வழக்கறிஞரான கௌரி அசோகன் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். பெரும்பாலும் நாளை மறுநாள் இவர்கள் 17 பேரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு மனு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த செவ்வாய்க்கிழமை என்பதால் 17 பேருக்கும் சேர்த்து ஒரு மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும். அப்பொழுது எதிர்த்தரப்பில் ஜாமீன் மனுவோ அல்லது ஆட்சேபனை மனுவோ தாக்கல் செய்யப்படும். ஒருவேளை இந்த வழக்கை நாளை மறுநாள் தாக்கல் செய்தால் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இருக்கும் பட்சத்தில் சனி ஞாயிறு மற்றும் உட்பட அடுத்த 7 நாட்கள் சனி ஞாயிறு மற்றும் அடுத்த சனி ஞாயிறு உட்பட மொத்தம் 9 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்ற நோக்கத்தில் தான் காவல்துறை செயல்படுவதாக காவல்துறை தரப்பிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பதாக அரசு வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாளை மறுநாள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அந்த வழக்கு விசாரிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 17 பேரையும் விசாரிக்கும் பொழுது நீதிபதி மஞ்சுளா ஜூலை 31ஆம் தேதி வரை இவர்களை சிறையில் அடைக்க வேண்டும், நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவித்தாரா இந்த வழக்கு குறித்து? இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் இது போக்சோ சட்டத்தின் கீழ் இந்த அவங்க 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த போக்சோ சட்டமே இந்த நீதிமன்ற விசாரணையை ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங்காக நடத்துவதற்கு கூட நீதிபதிக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இவர்கள் இந்த வழக்கு எடுப்பதற்கு முன்பாகவே நீதிமன்றத்தின் 2 வாயில்களும் அடைக்கப்பட்டன. வழக்கமாக தெரிஞ்சிருக்கும் வெளியிலிருந்து செய்தி சேகரிக்கலாம் அல்லது உள்ளே பார்வையாளர் மாதத்திலிருந்து நம்ம செய்தி சேகரிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுப்பதற்கு முன்பாகவே நீதிமன்ற அறைகள் மூடப்பட்டு விட்டன. அந்த நீதிமன்ற அறை மூடப்பட்ட பிறகுதான் குற்றவாளிகள் அனைவரும் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரும் பெயர்கள் அழைக்கப்பட்டு ஒவ்வொருவராக உள்ளே சென்றனர். அதன்படி 10 பேரும் உள்ளே சென்றவுடன் துணை உதவி ஆணையர் வயனாவரம் பகுதி உதவி ஆணையரான சிராஜினும் அழைக்கப்பட்டார். அவர் சிராஜின் அழைக்கப்பட்டு இது எதற்போன்ற புகார்கள் வந்தது, யாரிடம் புகார் வந்தது, எத்தனை நாட்களாக விசாரணை நடத்தி யாரெல்லாம் சாட்சிகளை சேகரித்தோம், குற்றவாளிகளை எப்படி அடையாளம் கண்டோம் என்பதை முழுமையான தகவல்களை தெரிவித்த பிறகு அதன்படி இவர்கள் 17 பேர் 25 பேருக்கு மேற்பட்ட நபர்களை விசாரித்தாலும் இவர்கள் 17 பேரை கைது செய்திருக்கிறோம். அவர்களை நீதிமன்றத்தில் அடைப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மஞ்சுளா இவர்கள் 17 பேரையும் அடுத்த 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் மீண்டும் ஜூலை 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஜூலை 31ஆம் தேதி 17 பேரையும் நேரடியாக நீதிமன்றத்தில் அதே போல ஆஜர்படுத்தலாம் அல்லது இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வீடியோ கான்பரன்சிங் முறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அன்று மாலை 31ஆம் தேதி மாலை வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கூட அவளது காவலை நீட்டிப்பு செய்யலாம். முகேஷ், தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் எத்தனை பேர்? 17 பேரையும் ஆஜர்படுத்தும் முன்பு வழக்கறிஞர்களின் கருத்து என்னவாக இருந்தது? தாக்குதலில் ஒரு குறிப்பிட்ட சில வழக்கறிஞர் என்று கூற முடியாது. பொதுவாக பொதுமக்கள் வழக்கறிஞர் என்று அனைத்து தரப்பு கருத்துக்களும் அந்த 17 பேரும் முறையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வராண்டாவில் உள்ள பேச்சுகள் அதிகமாக ஏற்பட்டது. அப்பொழுது பொதுமக்களும் காவல்துறையினர் சரி, காவலர்களும் அதாவது உயர்நிலை அதிகாரிகள் இல்லாத சில காவலர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, அனைவரும் ஒன்றாக தான் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் அந்த அனைத்து தரப்பும் செய்தியாளர் அனைத்து தரப்பும் பேசிக் கொண்டிருக்கும் போதே தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். இதே போல ஒரு பச்சிளங்குழந்தையை தங்கள் வீட்டில் அதே போலதான் பேரன் பேத்தி இருக்கிறார்கள், அவர்கள் மனநிலை கூட யோசித்து பார்க்க மாட்டார்களா இந்த 17 பேரும் என்று. இதுமாரி உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எவ்வளவு தண்டனைகளை கொடுத்து வந்தாலும் இது ஒரு பாடமாக ஏற்க மாட்டேங்கிறார்கள். இது போன்ற நிலை தொடர்கிறது. எனவே அவர்களை சாகடிப்பதற்கு தங்கள் கைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கூட அதை இன்றைய கூட நிறைவேற்ற தயாரிக்கிறோம். அதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கை தங்கள் மீது எடுக்கப்பட்டாலும் தயாராக இருக்கிறோம் என்று. தற்போதையது அவங்களோட ஒரே நோக்கம் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கான தகுந்த தண்டனையை நீதிமன்றம் வழங்குவது
என்று அது நீண்ட காலமாகும் என்பதால் தான் செய்த தவறை உணரும் வகையில் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு அடியோ உதவியோ கொடுத்து அவர் தண்டனையை வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்த இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய இன்றைய உத்தரவை முன்னிட்டு ஜூலை 31ஆம் தேதி வரை 17 பேரையும் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு வழக்கறிஞர்கள் சிலர் அவரை 17 பேரையும் தாக்கியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.